ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 11th மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எக்ஸசைஸ் 10.4 கொஸ்டின் நம்பர் 27. If sin y equal to x into sin a plus y, then prove that dy by dx equal to sin square a plus y by sin a அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன நடந்துக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன கொடுத்துட்டாங்க, therefore sin y equal to x into sin a plus y அப்படின்னு எடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv ஃபார்முலா இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u v அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது u v dash plus v u dash சொல்லுவாங்க. அதாவது ஒன்று u வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணணும், v வச்சுட்டு u dash டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதுதான் u, இது நம்ம v ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாமா? ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin y அப்படின்னா cos y, ஸோ dy by y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx ஈக்குவல் டு uv ஃபார்முலா. ஸோ x வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணா cos a plus y into a டிஃபரன்ஷியேட் பண்ணா கான்ஸ்டன்ட் 0 y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. சரிங்களா? பிளஸ் sin a plus y வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிடும். அப்ப sin a plus y டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x னா 1 ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ dy by dx ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு. cos y, so dy by dx, that's dy by dx equal to, so x cos a plus y dy by dx plus sin a 1 into a plus y a plus y. So dy by dx தான் ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துடுறோம். ஸோ நம்ம அக்செப்ட் என்ன வரும்னா cos dy by dx இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆயிடும், மைனஸ் எக்ஸ் cos a plus y dy by dx, so equal to இது அப்படியே தான் இருக்கு sin a plus y. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம், இந்த dy by dx காமன் வெளியே எடுத்துட்டு வந்துடுறோம். அப்ப dy by dx வெளியே எடுத்துட்டா, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா cos y நான் விட்டேன். இந்த இடத்துல cos இது அப்படிதான் இருக்கு cos y. அப்ப காமன் வெளியே எடுத்துட்டா cos y, இது ரெண்டும் நம்ம வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம். இது வெளியே வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் cos a plus y equal to, சரிங்களா, sin a plus y அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம், இதை பைல கொண்டு போறோம். ஸோ கொண்டு போயிடலாமா? ஸோ அடுத்த பார்ட்ல டிவைட்ல கொண்டு போயிடலாம். அப்ப dy by dx equal to sin a plus y divided by, இது பைல வந்தா cos y minus x cos a plus y அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த x ரீப்ளேஸ் பண்றோம். இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா, சோ x எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த டேர்ம் வந்து இந்த x ஃபர்ஸ்ட் பைல எடுத்துட்டு வந்துடலாம். சோ இந்த எப்படி எழுதலாம்னா x equal to sin y by sin a plus y ன்னு எழுதலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்படின்னா இந்த இதை இப்படி கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப x உடைய வேல்யூ வேணும் அப்படின்னா இது பைல வந்துடும், sin y divided by sin a plus y ன்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இது எக்ஸுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். சரிங்களா? அப்ப dy by dx sin a plus y by
cos y minus x வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் sin y by sin a plus y இல்லையா into இந்த டேர்ம் ஸோ x into x இதெல்லாம் வேல்யூ போட்டோம் இது அப்படியே இருக்கும் cos a plus y இது அப்படியே தான் இருக்கு இது டினாமினேட்டர்ல இது கிராஸ் மல்டிப்ளை மேலே கொண்டு போயிடுறோம் ஸோ அப்போ ஸோ dy by dx equal to இது பார்த்தீங்கன்னா sin a plus y இதை கிராஸ் மல்டி பண்ணிட்டா sin a plus y cos y minus sin y cos a plus y by sin a plus y அப்படின்னு இருக்கு இது டிவைட் இதான் மெயின் டிவைட் அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும் ஸோ அப்போ மேலே போனால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் பார்ட்டில் dy by dx இது ஒரு sin a plus y மேலே போனால் sin a plus yனா sin ஸ்கொயர் a plus yன்னு வந்துடும் டிவைடட் பை இது எப்படி பார்க்கணுங்கன்னா sin a plus bனா sin ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் எழுதுற மாதிரிங்க சைனை காமன் எடுத்துட்டா a plus y minus yன்னு எழுதலாம் ஃபார்முலா சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த மைனஸ் a plus y கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைனல் பார்ட்டில் dy by dx பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும் sin ஸ்கொயர் a plus y by sin a அப்படின்னு வந்துடும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயே ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க சரியா தஸ் ஈக்குவல் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க sin a அப்படின்னு ஸோ இது எந்த ஃபார்முலா படி எழுதுறேன் அப்படின்னா நான் ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க இது எப்படி இது அப்படின்னா sin a plus b ஃபார்மேட்டில் இருந்தால் எப்படி எழுதலாம்னா sin a நம்ம மைனஸ் போட்டுக்கலாம் sin a minus bனா sin a cos b minus cos a sin b இந்த ஃபார்முலா படி தான் என்ன இந்த ஃபார்முலா படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை கன்வெர்ட் பண்ணுறோம் சரிங்களா அப்போ இது என்ன இருக்குது இது பார்த்தீங்கன்னா a வேல்யூவு இது b வேல்யூ அப்போ இந்த லெஃப்ட் சைடு படி இருக்குது sin a sin a plus y cos b y அப்போ cos a a plus y இன்ட்டு வந்து y இருக்கு அப்போ ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இது ரைட் சைடு படி இருக்கு நம்ம லெஃப்ட் சைடு படி எழுதலாம் அப்போ இது a வேல்யூ பார்த்தீங்கன்னா a plus y b வேல்யூ பார்த்தீங்கன்னா y அப்போ இதை y கேன்சல் ஆனால் sin a வந்துடும் சரிங்களா இதெல்லாம் ஃபார்முலா ஏற்கனவே இங்கே எழுதுக்கு என்னெல்லாம் ஃபார்முலா எழுதுறோம் இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அதனுடைய வேல்யூ 1 ஆகிடும் அதே மாதிரி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் என்னக்கும் sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதெல்லாம் ஃபார்முலா cos எக்ஸ்னு வந்துடும் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஃபார்முலா நான் இங்கே பேஸ் சைடில் இடம் இல்லை ஸோ டிஃப்ரென்சியேஷனா sin எக்ஸ்னா cos எக்ஸு அதே மாதிரி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்னா 0 ஆகிடும் அதே மாதிரி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் y அப்படின்னா dy by dx ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஃபார்முலா சரியா ஸோ அடுத்த முக்கியமான சம் ஒன்று நம்ம போட போகிறோம் கொஸ்டினில் சரிங்களா இதில் இன்னொரு முக்கியமான சம் இருக்கு கொஸ்டின் நம்பர் 28 ஸோ நமக்கு என்னாங்கன்னா அதே மாதிரி 28 27 26 25 24 இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நிறைய கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் டெஃபினட்டாக வரும் சரிங்களா அதே மாதிரி எக்ஸாம்பிள் லாஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிளில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பருடைய கொஸ்டின் பேப்பர் ஆனுவல் எக்ஸாமினேஷன் அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் ஒரு வாட்டி நீ போய் வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடுக்கிற கொஸ்டின்ஸ்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் அதாவது ஒரு 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே எந்தெந்த எக்ஸசைஸில் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் கிடைச்சிடும் சரிங்களா அப்போ பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என்னென்ன எக்ஸசைஸில் கேட்குறாங்க எந்த மாதிரி சம்பளம் கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்களா அதை போய் ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்துட்டு
நம்ம போட்டுக்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம ஒரு 120 வீடியோஸ் பக்கம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம வந்திருக்கோம். இப்போ அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணுறோம், கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு லெசன் வைஸாகவே முக்கியமான கொஸ்டின்ஸ் ஒரு லெசன் வைஸாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் போய் நீ பாருங்கள். பார்த்து இதெல்லாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.